friends, welcome to Ronnie Taylor's product design என்னென்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஸ்லீவோட அடிப்பகுதியிலிருந்து 1 இன்ச் தள்ளி நம்ம வந்து திலகம் ஷேப் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து 1 இன்ச் தள்ளி நான் வச்சுருக்கேன், ஸ்டோன் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம காட்டன் த்ரெட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 5 எடுத்துருக்கேன். போட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம சில்க் த்ரெட் எடுத்திருக்கோம். சில்க் த்ரெட் வந்து 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். கிராஸில் வர மாதிரி போடுங்க. நம்ம காட்டன் த்ரெட் போட்டிருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வர மாதிரி போடணும். த்ரெட்டுக்கு மேலே போடாமல் நெருக்கமாகவும் இருக்கணும், ஆனால் த்ரெட்டுக்கு மேலேயும் போடக்கூடாது. நாட் வந்து நம்ம எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம காட்டன் த்ரெட் போட்டோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். இந்த லூப்புக்குள்ளே நீடில் கொண்டு வந்துடணும். நம்ம ஒரு நாட் போட்டால் கூட போதும், நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் திருப்தியாக வேணும் அப்படின்னா 2 நாட் கூட போட்டுக்கோங்க. இந்த மாதிரி த்ரெட் நீடில் கொண்டு வந்துட்டு நீடிலுக்கு அடியில் த்ரெட்டை கொண்டு வந்துடணும். இந்த லூப்புக்குள்ளே த்ரெட் வந்துடணும். பாருங்கள், இன்னொரு நாட் போட்டுக்கலாம். நீடிலுக்கு அடியில் த்ரெட்டை கொண்டு வந்துடணும். நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சுகர் பீட் போட்டுக்கலாம். பீட் ஒர்க்குக்கு வந்து நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். பீட் எடுத்துருக்கோம். நம்ம 2 பீடுக்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்கு பாருங்கள், இந்த ஹோல்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம். திரும்ப நம்ம 4 பீட் எடுத்துக்கலாம். பீட்ஸ் வந்து நெருக்கமாக இல்லாத மாதிரிக்கு பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்த லைன் வந்து நம்ம செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். இது வந்து க்ளூ போட்டு கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சைடு ஸ்டிச்சை மட்டும் கூட போட்டுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு செயினுக்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கணும். அடுத்த லைனும் நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். இதில் எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் செயின் ஸ்டோன் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து நான் சுகர் பீட் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து இதுக்கு நேராக ஃபேப்ரிக் க்ளூ போட்டு நம்ம க்ரீன் கலர் ஸ்டோன் போட்டுக்கலாம், திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம இதை சுற்றி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா சுகர் பீட் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம பீட்ஸ் போட்டுட்டு இதில் வந்து லீஃப் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். நம்ம இங்கே எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் இதில் சுகர் பீட் போட்டுக்கலாம். இப்போ இதில் சுகர் பீட் போட்டுட்டு இப்போ நம்ம இதில் ஸ்டோன் போட்டுக்கலாம், திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இப்போ இதில் கட் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன்.
இப்போ இந்த மாதிரி ஸ்டோன் போட்டிருக்கு இல்லையா, ஸ்டோனில் வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஸ்டோனை சுற்றிலும் வச்சு பார்த்துட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வச்சு பார்க்கணும், வச்சு பார்த்துட்டு அப்புறம் கட் பண்ணணும். ஒன்றை கட் பண்ணிட்டோன்னா நம்ம அதே அளவுக்கு எல்லாமே கட் பண்ணிக்கலாம். மேல் பக்கம் போட்டுட்டு சைடு ஸ்டிச் போட்டு வந்து நம்ம ரைட் சைடில் ஒன்று லெஃப்டில் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ இதை சுற்றிலும் சுகர் பீட் போட்டுக்கலாம். சிக்ஸ் பீட் எடுத்திருக்கேன். 3 பீடுக்கு இடையில் நம்ம வந்து நீடில் எடுத்து பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோல்குள்ளே நீடில் கொண்டு வந்துடணும். நம்ம இங்கே போட்ட மாதிரியே இதுலேயும் போட்டுக்கலாம். இப்போ இதிலலாம் சுகர் பீட் போட்டுட்டு நம்ம இப்போ இங்கே இதில் வந்து சுகர் பீட் எடுத்துக்கலாம். 5 சுகர் பீடும் ஒரு ஒயிட் பீடும் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம 5 சுகர் பீட் போட்டுருக்கோம் இல்லையா, இதில் வந்து 8 போட்டுக்கலாம். அடுத்தது பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்திருக்கேன். சுகர் பீடும் அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பீடும். இதில் போட்ட மாதிரியே நம்ம இதுலேயும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம 4 சுகர் பீட் போட்டுக்கலாம், ஒரு ஒயிட் பீடு. அதுக்கப்புறம் நம்ம வந்து 5 பீட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது கவர் ஆகாத மாதிரிக்கு பீட் போட்டுக்கலாம். இப்போ இதிலேருந்து நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பீடை ஒட்டிலும் நீடில் உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இதில் வந்து ஒரு 2 பீட் இல்லை 3 பீடுக்கு இடையில் ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இது போட்டுட்டு அப்புறம் திரும்ப நம்ம இங்கே போட்டாலே அதே மாதிரி இதுலேயும் போட்டுக்கலாம். பீட்ஸ் வந்து நெருக்கமாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரீயாக போடுங்க. ஒரு பீடு எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து 2 பீடு கடையில் ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம இங்கே போட்டோம் இல்லையா, அதே இதுலேயும் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து இந்த பீட்ஸை ஒட்டிலுமே ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த லைன்லேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு தள்ளி இன்னொரு லைன் மார்க் பண்ணியிருக்கோம். இதில் வந்து சின்ன சின்ன பாக்ஸாக நம்ம போட்டுக்கலாம். இது பாருங்கள், இந்த பிளாக் லைன் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த கார்னரில் வச்சுட்டு குட்டி லைனாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் பிளாக் லைன் வைக்கணும். இந்த மாதிரி ஃபுல் லைனுமே நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாமே ஒன்று போல் இருக்குது. நம்ம வந்து லெஃப்ட் சைடில் வந்து மார்க் பண்ணோம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து ரைட் சைடில் வந்து கிராஸில் லைன் மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே ட்ரேசிங் எடுத்துகிட்டு அப்படி கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்படி போடுறதும் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். கரெக்டாக அந்த லைனில் பாருங்கள், அந்த பிளாக் கலரில் நான் வச்சுருக்கேன். இந்த லைனில் வந்து நம்ம சுகர் பீட் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து கட் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நம்ம 3 கட் பீட் எடுத்துக்கலாம். திரும்பவும் நம்ம 3 கட் பீட் எடுத்துக்கலாம்.
கிராஸில் வர மாதிரியே போடணும். இப்போ நம்ம இங்கே போட்டதே மாதிரி இதுலேயும் நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் ஒரு லைன் சுகர் பீடு, அதுக்கப்புறம் கட் பீடு, அப்புறம் திரும்ப வந்து சுகர் பீட் போட்டிருக்கோம். அதே 3 லைன் வந்து நம்ம இங்கே போட்டிருக்கோம். இப்போ இந்த லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் கட் பீட் போட்டுக்கலாம். ஃபோர் பீடு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு 2 பீடுக்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம். திரும்ப 4 பீடு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு அப்புறம் சின்ன சின்ன லைன் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம 2 பீட் போட்டுக்கலாம். இது வந்து 4 பீட் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பாக்ஸ் எல்லாம் பீட்ஸ் போட்டுட்டோம். போட்டுட்டு ஸ்லீவோட சென்டர் பகுதியில் இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம், ஸ்லீவோட உயரம் வரைக்கும். இப்போ இதில் வந்து நான் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் மிரர் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து சென்டர் பகுதியில் வர்றதை மாதிரி வைக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் இந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் இன்னொன்று போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுக்கும் இடையில வர்றத மாதிரிக்கிங்க அடுத்த லைனில். இப்போ இதில் வந்து நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். பீட்ஸ்குள்ள ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம். உள்பக்கம் போட்டுட்டு திரும்ப நம்ம இதிலேருந்து நீடில் எடுத்துக்கலாம். இப்போ நான் சில்க் த்ரெட்டில் 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். பீடை ஒட்டிலுமே நீடில் எடுக்கணும். நெருக்கமாக போடணும், ஒன்றுக்கு மேலே ஒன்று போடாதீங்க. போட்டதுக்கு மேலே போட வேண்டாம், கொஞ்சம் நெருக்கமாக மட்டும் போடுங்க. இப்போ இதில் வந்து இது ரெண்டுக்கும் இடையில ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன், க்ரீன் கலரில் ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம்.
இப்போ இதில் வந்து நம்ம ஒயிட் பீட் போட்டுக்கலாம். ஒயிட் பீடும் சுகர் பீடும் போட்டுக்கலாம். இதை ஒட்டிலுமே வந்து நம்ம சுகர் பீட் போடணும். இந்த இடத்துலையும் இதை ஒட்டிலுமே சுகர் பீட் போட்டோம். இப்போ இதில் வந்து ஒரு ஒயிட் பீடும் ஒரு சுகர் பீடும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லுமே போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு இந்த லைன் மார்க் பண்ணிக்கிறதுல வந்து கட் பீட் போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம 2 பீடாக போட்டிருக்கோம். இங்கே வந்து 3 பீட் போட்டோம் இல்லையா, இதில் வந்து 2 பீட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து நம்ம சக்கரையும் பீடும் போட்டுக்கலாம். சக்கரைக்குள்ளே நீடில் எடுத்துகிட்டு சக்கரைக்கு வெளியில் நீடில் போட்டிருக்கேன், உள்பக்கம் போட்டிருக்கேன். அப்புறம் திரும்பவும் நம்ம உள்பக்கம் வந்து சக்கரைக்குள்ளே நீடில் எடுத்துகிட்டு ஒரு பீட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.